வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை காலை நேர வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் வெளில நான் 5 மணிக்கெலாம் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 மணிக்கு எந்திரிச்சு என்னுடைய காலை கடன்களை முடிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு சமைக்க வந்துட்டேன். உலகைக்கு அரிசி கிளஞ்சி போடணும். அரிசி ஊற வச்சுருக்கீங்களா? அரிசி ஊற வச்சுட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரவை கிண்ட முடிஞ்சா கிண்டணும். கோயிலுக்கு வதக்கணும் போய். துவையலுக்கா? என்ன துவையல்? சட்னி. கொத்தமல்லி சட்னி. ஆமாம். புதினா சட்னி. ஓ, புதினா சட்னி. அதை வதக்கணும். புதினா சட்னியில் நிறைய நன்மைகள் இருக்கு. ஆமாம். வேறு கடுகு உளுந்தம் பருப்பு நான் எடுத்துகிட்டு வரேன். சாதத்து ரொட்டியில் என்னென்ன வச்சுருக்கீங்க? கடலைப்பருப்பு. இதுதான் 2 இதில் கடலைப்பருப்பு இருக்கா? ஆமாம். இது போட்டால் நல்லா இருக்காது. பச்சை மிளகா எடுத்துக்குவோம். பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம். கடலைப்பருப்பு ஒன்றுல தான் கொல்ல மாட்டேன்ட்டுருச்சு, அதனால எடுத்து வச்சேன். என்ன சமைக்க பச்சை மிளகா ஏதோ தட்டில் எடுத்து வச்சுனேன். காணுமே. இந்தா இருக்கு. எங்கே? அந்த இருக்கு. இந்த இலையெல்லாம் கழுவணும். ஃபஸ்ட்டே சட்னி அரைக்க போறீங்களா? இல்லை, வதக்கி வச்சா தானே அப்புறம் மிக்சியில் அரைக்கலாம். வதக்கி வைக்கணும். அது ஆறுனா தானே மிக்சியில் அரைக்கலாம். அதுக்கோசரம். இது கழுவுற வேலை பெரிய வேலை. இந்த பச்சையாக இருக்குதுலாம். நேற்று இதெல்லாம் ஆஞ்சி வச்சேன். புதினா வெள்ளமா? புதினா வெள்ளம். ஆமாம். சட்னிக்கா ஒரு சட்டி ஃபுல்லாக இருக்குது புதினா. ஆமாம். நம்ம அன்னைக்கு வாங்கிட்டு வந்ததே. இப்போல்லாம் இத்தினுண்டுதான் கொடுக்குறாங்களா? அப்போ கிடைக்க மாட்டேங்குதான் அப்படின்னு அதில் சொன்னிச்சு அந்த அம்மா. நம்ம வீட்டில் பறித்தாலும் ஒரு நாளைக்கு தான் அது பறிக்க முடியுதுல்ல. அடுத்த வாட்டி அது வளர மாட்டேது. வேர் இருந்தாலும் வளருமா வளராதா? வேர் இருந்தாலும் வளரும். நம்ம வைக்கல மருக. அந்த மண் நம்ம கிளறி விடலை. கிளறி விட்டாதான் நல்லா வரும். மண்ணு கிளறி விடணும். மண்ணு பொதுன்னு இருக்கணும். அதுக்கு உறுதியா இருக்கக்கூடாது. எங்கே சட்டி? எந்த சட்டி? வானொலியை அடுப்பில் வைத்தாச்சு. அதே வானொலின்னு சொல்ற தெரியல. அதே புரியல. எனக்கு தான் புரியல. வானொலின்னா ரேடியோ தானே சொல்லுவோம் அந்த காலத்துல. இப்ப என்னன்னா வானொலின்னு இதைத்தான் சொல்றாரு. ரேடியோ தானே வானொலிம்பாங்க. உனக்கு தெரியுமா அது? ஆமா, அது வானொலி. அப்படியா? இது வானொலிம்பாங்க. வானொலினா பாத்திரம். ஓ, அப்படின்னு அர்த்தம். இது நீங்க யூஸ் பண்றது சில்வரா? இல்லை, அலுமினியம். இது அவ்வளோ பளிச்சுன்னு விளக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சட்டியும் உங்களுக்கு விட்டுற நண்பன். எதாக இருந்தாலும் ரவையெல்லாம் இதில் தான் மோசிக்கின்றோம். ஆமாம். நீங்கள் உங்கள் தோழரை காணோம். அவர் வரணும். அவர் உள்ளே இருக்கார். இன்னும் புதினாவை அப்படியே போட்டீங்க வதக்கிறது. எது புதினாவும் சுருங்குமா மம்மி? புதினாவும் சுருங்கும். பச்சை காய்கறி எல்லாமே சுருங்கும். பச்சை மிளகாயெல்லாம் வாங்கி வச்சோம்னா கெட்டு போயிடுது. அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்குலாம் ஏதோ ஒன்று அப்பா கவரில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாக்ஸில் வச்சுதான். அது எவ்வளோ நாளைக்கு இருக்குது? நமக்கு ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கு. அப்போ வாங்க எல்லாம் கம்மியாக வாங்க முடியாது.
அவங்க 20 ரூபாய்க்கு தாரது தானே வாங்குறோம். 20 ரூபா தான் ஒரு கூடு. ம் அது கம்மி தரமாட்டேங்கிறீங்க. ம் அது தானே வாங்க வேண்டியதாக இருக்கு. ம் சில இடத்துல கேட்டு வாங்குறாள், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ தேவைப்படாது. அதெல்லாம் தரமாட்டேங்கிறீங்க. ம் அதை கேட்டுலாம் வருது. ம் அதேமாரி இந்த ஜோடியா உள்ளதும் தரமாட்டாங்களோ? ஆமாம், 3ன்னா 3 தான் அதே தருவோம். நம்ம ஊர் சந்தையில் ரொம்ப கம்மி தரவே மாட்டாரு. ஆ நம்ம ஊர் சந்தை அநியாயம். ம் இன்னைக்கு வந்து நாரே இருப்பாரு. ம் நார் இருந்தால் சட்னி சரியா மிக்சியில் அரைக்கிறது கொடுத்தான். ம் அது அந்த நார் அறப்படாது. அது சுத்தம் பண்ணி தானே எடுத்து வச்சிங்க, அப்புறம் திரும்ப நார் இருக்கு. புளிய நார் எடுக்க மாட்டோம் எப்போவுமே. நாங்கள் நார் இருந்து அதை கரைக்க வரமுட்டு நாரை வச்சுக்குவோம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். ஓ, அது புளி எப்படி சுத்தம் பண்ணீங்க? வாங்கிட்டு வந்துட்டு அந்த இது ஓடு இருக்கிறத எடுத்துக்கிட்டு இருக்கோம், கெட்டு போயிடாம இருக்கும். மேலே இருக்க ஓடையா? ஓடை, ஆமாம். வேற என்ன பண்ணுவீங்க? ஓடை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த எதுவும் இது இருக்கும், கொட்டை இருக்கும் ஒன்றும். அந்த கொட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் உருண்டையாக விட்டோம்மா. சட்னிக்கு இதுனாச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னிக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் உருண்டையாக உருட்டி வைப்பீங்களா? ஆமாம். அதை அந்த அம்மாட்ட கேட்டீங்களா, உருண்டையாக உருட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள எப்படி வைக்கிறதுன்னு? இல்லை, கேட்கவே இல்லை. அது பேசினேன், மறந்துடுவேன். அதனால கேட்கவே இல்லை. வலிக்கு நமக்கு மறதி கூட இருக்குமா? ஆமாம், மறந்துடுறேன். ஒருபாடு குதிக்க ஆரம்பிச்சிச்சு வராதுக்குள்ளே. டப்பு 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 டப்பு. குக்கரில் இது வைக்கணும். இங்கே பாசிப்பயிறு குழம்புக்கு விட்டு வச்சேன். என்னது? இந்த பாசிப்பயிறு கழுவிட்டு ஊற வைக்கேன். இதை கொஞ்சம் இதுவாக தின்னுக்கலாம், நல்லது உடம்புக்குன்ட்டு. திடீர்னு பாசிப்பயிருக்கு மாறிட்டீங்க? ஆமாம், வாங்கினது இருக்குது. அப்புறம் அதில் ஒரு 7வது மாதம் வரைக்கும் தான் எக்ஸ்பைரி ஆயிடும். ஆமாம். ஓ, அதான் எக்ஸ்பைரி டேட்டை கணக்கில் வச்சு எடுத்தீங்களா? ஆமாம். அப்போ வாங்கின முந்திரி பருப்பு எடுக்கல? அதே நீ தின்னுக்கிட்டு இருக்கிய, நான் சொல்லாமலே. நான் சொல்லாமலே நீ அதை ஓட்டை விட்டு தின்னுக்கிட்டு இருக்க. ஏற்கனவே போயிட்டு இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிக்காம இருப்பாங்கள. என்னடா அது முந்திரி பருப்பு மேலே வந்துருச்சுன்னு வந்தேன். கரெக்டாக ஓட்டை விட்டு தின்னுக்கிட்டு இருக்கேன். மேலே ஃப்ரிட்ஜில் கைக்கு எடுக்கிற மாதிரி தோதா இருந்தாதே திங்க தோணும். ஒரு நாளைக்கு முந்திரி பருப்பு, ஒரு நாளைக்கு திராட்சை, ஒரு நாளைக்கு தட்டை, கைக்கு தோதா இருக்கணும். உள்ளே போய் தேடி எடுத்து திங்கிறது கஷ்டம். அது ஏமே உள்ளே போய் கஷ்டப்பட்டு தேடி எடுத்து திங்க வலிக்குது எல்லாம். அதெல்லாம் வணங்காமல் இருக்கிறது அப்படி. நீங்கள் ரொம்ப தேடி எடுத்து சாப்பிடுவீங்களோ? நான் வணங்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க. உங்களை மாதிரி இருந்தேன்னா சமைக்கவே முடியாது. பொம்பளைகளும் வணங்காதவங்க இருக்காங்க, அந்த குடும்பம்லாம் கூடாது. நல்லா வளைஞ்சு ஆடணும். எல்லாமே வணங்கணும். நம்ம அந்த இது செய்யணும்னா அந்த நேரத்துக்கு வணங்கி ஆகணும். நம்ம வேற ஒரு இதுல வேலையை செஞ்சோம்னு வச்சுக்க, வேலையும் கெட்டு போயிடும், சரியாகவும் இருக்காது. நம்ம செய்கிற வேலை திருத்தமாகவும் கரெக்டாகவும் இருக்காது. அதனால நம்ம வணங்கி செஞ்சோம்னா அந்த வேலை கரெக்டாக இருக்கும். கீழே கீழே முத்துமினை வணங்காமல் எடுத்ததுனால தான் அன்னைக்கு மாவு ஊற்றி போச்சு. கும்மீருக்கு வலிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்தனால தான் மாவு ஊற்றி போச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருங்க. இதெல்லாம் ஏற்றியாச்சு. பாசிப்பயிறு குழம்புக்கு இந்த இதில் உப்பு கொஞ்சம் போடணும் சட்னிக்கு.
பாசிப்பருப்புக்கு பாசிப்பயிறு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப நேரத்துக்கு வேகணும். இது ஒரு 6 விசிலுக்கு மேலே வேகணும். அப்படியா? ஆமாம். ஏன் பருப்பு கனமா? இல்லை, நம்ம எலும்புத்துல 6 விசில் வந்தாதே நல்லா இருக்கு. கறி மாதிரி வேக வேண்டியதாக இருக்கு பாசிப்பயிறு. மற்ற எந்த பருப்பும் இவ்வளோ வேகாது. பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு இதெல்லாம் தான் இவ்வளோ நேரம். தட்டைப்பயிறு என்ன ப்ரௌன் கலரில் இருக்குமே. தட்டைப்பயிறு அதுவும் நல்லா இருக்கு குழம்பு. அதுவும் பாவக்காயும் நம்ம அது வாங்கல அன்னைக்கு. அதுவும் பாவக்காயும் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் குழம்பு. நீ பல்லு விளக்கிட்டியா? இந்த அதில் 2 நாளைக்கு நம்ம டெய்லி காலையில் இதை எடுத்துறீங்களா? பாதாம் பருப்பு இதை டெய்லி விடாமல் ஒன்றோ 2 தின்றணுமா? தின்னுட்டா நமக்கு ஏதோ ஆன்டி ஆக்சிடென்ட்டோ இன்னுமோ கிடைக்கும். உங்களுக்கு ஒரு இது தெரியுமா, இன்னைக்கு கொரோனா வருதான் மறுபடியும் கர்நாடகாவில். அப்படியா? ஆமாம், மாஸ்க் நீ சொல்லியிருக்காரு. ஐய, நான் முந்தா நேற்று ஈவினிங் சொல்லிவிட்டேன் பஸ்ஸில். தென்னரசு நேற்று மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்துட்டாரு. என்ன சார் மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்துட்டீங்கன்னு கேட்குறேன். ஆமாம், தூசி தும்பட்டை நிறைய இருக்குது உலகத்தில், சரி நம்மளும் மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்துடுவோம்னு வந்துட்டேன். ரொம்ப சேஃப்டியாக இருக்காரு தென்னரசு. இந்த ஆள் எலும்பாக இருக்காருல்ல, ஈஸியாக அவாய்ட் பண்ணிடுவோம். முட்டை நிறைய சேர்த்துக்கணும்ப்பா. முட்டையே வாங்கல நம்ம. முட்டை சேர்த்துக்கணும். முட்டை சேர்த்துக்கிட்டாவே நிறைய நோய் வராது. உங்களுக்கு பேண்டமிக் பீரியட் எப்படி இருந்துச்சு? பேண்டமிக் பீரியட்னா வீட்டில் இந்த கொரோனா வந்தப்போ எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அதெல்லாம் எப்படி போணுச்சுன்னே நினப்பு இல்லை. போயிடுச்சு காலம். அப்போ இந்த வீட்டுக்கு வந்து முடிச்சு கொத்தனாருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கண்டக்டர் செல்வம் இருக்குல்ல, வீட்டுக்கு கட்டிக்கிட்டு இருக்கையில தக்காளி எல்லாம் வாங்கி கழுவுனீங்கல்ல சந்தையில். ஆமாம். இது அது பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு பால் பாக்கெட்டு 1/2 லிட்டர் பாக்கெட் தான் கிடச்சிச்சான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால 1/2 லிட்டர் பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஓ, எல்லாத்தையும் காய்ச்சி வச்சிருந்தேன் மம்மி. ஆமாம், இல்லைன்னா கெட்டு போயிடும். பாதாம் பருப்பு ஏதோ தோல் உரிக்கலைன்னா என்ன சொன்னீங்களே? பாதாம் பருப்பு தோல் ஊற வச்ச உடனே அது என்ன நினைக்குமா, நம்மளை முளைக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள கெட்டதெல்லாம் மேலே வந்துருமா தோலில். ஏதோ ஒன்று இருக்குமா, அது மேலே வரனால தான் அதோட திங்கக்கூடாதான் தோலோட. ஊற வச்சிட்டோம்னா உரிச்சு தந்தீங்கம்மா. அந்த தோலில் நம்ம அந்த இதெல்லாம் ஐயோ இவங்க முளைக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தண்ணிக்குள்ள விட்டாங்க, முளைக்க வைக்க போறாங்க. நம்ம அதனால அதை எல்லாத்தையும் மேலே கொண்டாந்துடணும் அப்படின்ட்டு கொண்டாந்துருமா. அதனாலதான் தோலை உரிச்சுட்டு சாப்பிடணுங்கிறார். பாதாம் பருப்பு டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவோம். ஆனால் டெய்லி 2 சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த இதுவுமே வராதான். 2 சாப்பிட்டா போதும். ரொம்ப சாப்பிடுவோம்னா 2 அது எப்படி யாரும் சொல்லி தான் கேள்வியால நிரூபிச்சிருக்கா? நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க. அந்த சுஜாதா இது இவ இருக்கல்ல நியூஸ் வாசிக்கிறவ, அவள்லாம் ரொம்ப காலமாக சாப்பிட்றாளாம். அவ இல்லை அவ புருஷன் அவ. அதனால நல்லா இப்பவுமே இளமையாக ஆக்டிவாக நல்லா இருக்கா. அவளுக்குலாம் வயசு இருக்கு, ஆனால் நல்லா இருக்கா. முத்துக்கு நான் டெய்லி எங்கே போயிட்டு இருந்தாலும் இதை எடுத்துக்கிறா. 2 போகிற இடத்துல இன்னொன்று வேணுது இல்லை. அன்னைக்கு போயிட்டு வந்த உடனே இதையும் உரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும். அவங்களையும் சாப்பிட்றாங்க. ஆனால் கொரோனா வந்தப்போ யாராவது பாதாம் பருப்பு எடுத்துங்கன்னு யாரும் சொல்லலை. 1 கிலோ சாப்பிடுங்க எந்த டாக்டராவது சொன்னாங்களா? அது வந்து நுரையீரலுக்கு. நுரையீரலுக்காக தானே போகணும். அப்போ கீரை சாப்பிடுங்க. ஆமாம்,
பழம் சாப்பிடுங்க, அப்படி பழம் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம். வெள்ளிக்கிழமை இந்த வாரம் இப்போ சந்தையில் நிறைய பழம் வாங்கியிருக்கீங்க. ஆமாம், தோணுச்சு. காலி பண்ணிடுவீங்களா? காலி பண்ணல, ஒரே ஒரு மாம்பழம் மட்டும்தான் காலி பண்ணேன். அந்த மாம்பழம் சாப்பிட்டதே சிட்ரிக் ஆசிட் இருக்கு மாம்பழமும், அது எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு அந்த மாம்பழம். சரி கொஞ்சம் நல்லா பழுக்க விட்டுதே சாப்பிடணும், வெளியே தூக்கியாந்து வைக்கணும். நீ சாப்பிடவே இல்லை? நான் திராட்சை தான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா அதுவும் பார்க்கலன்னா அதுவும் அப்படியே இருந்தது. ஆமாம், அதெல்லாம் கெட்டு போயிடும் அப்புறம் வாங்கியாந்து வச்சு திங்கலைன்னா. இல்லை நீ அங்கே காலேஜுக்காவது கொண்டு போ திராட்சையெல்லாம். உங்களுக்கு 1/2 லிட்டர் காய்ச்சறதுக்கும் 1/4 லிட்டர் காய்ச்சறதுக்கும் டிஃப்ரெண்ட். கஷ்டமாக இருக்கு. 1/4 லிட்டர் தான் ஈஸியாக இருக்கும். இது இந்த மாதிரி இப்படி காய்ச்சி ஊற்றி வச்சு தனியாக ஊற்றி வைக்க வேண்டியது. தனியாக ஊற்றி வைக்க வேண்டியது. நேற்று நான் கேட்டேன், அவங்களுக்கே 11 ரூபா போயிட்டுன்னு வரலன்னு சொல்லிட்டார். புதுக்கோட்டையிலே இல்லைன்னா அரிமளம்லாம் எப்போ வருது? ஆமாம், லேட்டாக தான் போடுவாங்களோ என்னன்னு தெரியல. பால்காரர் நல்ல சின்சியரா பால் வியாபாரம் பண்றவர். மீசக்காரரா? மீசக்காரர். ஆமா, அந்த காலத்துல இருந்து பண்றாரு அவரு. அதில் லாபம் கூட கிடைக்கும் மம்மி. கிடைக்கும் போது கிடைச்சுதானே சம்பாதிச்சிருக்காரு அவர். மயனும் சம்பாதிக்கலையே. பால் எல்லாம் கிடைக்கும், கிடைக்காம எல்லாம் இருக்காது. இல்லைன்னா இவ்வளவு மெனக்கிட்டு காலையில எழுந்திரிச்சு தூக்கம் முடிச்சு எல்லாம் போடுவாங்களா? அவனாவது தூக்கம் முடிச்சு இல்லை போடுறாரு. நீ தண்ணி குடிச்சிட்டியா? பல்ல விளக்கிட்டு தண்ணி குடிக்கணும் டெய்லி ஒரு டம்ளர். குடிச்சாச்சு. டீக்கான இன்கிரீடியன்ஸா? ஆமாம். இப்படி சத்தம் வந்தா பால் கெடுதுன்னு அர்த்தம். அப்படியா? ஒரு மாதிரி. ஆமாம், பயந்து வருது அப்படி சத்தம் வந்தாவே. சட்டிக்குள்ளேயே டப்ப டப்படம் வெடிக்கும் பால் ஊற்றுனோம்னா. அப்படி வெடிச்சிச்சுன்னா பால் கெடுதுன்னு அர்த்தம். அப்புறம் பார்த்தனா கொஞ்ச நேரத்தில் திரண்டு மேலே வந்துடும். பயமாக இருக்கு. இப்போ பால்லாம் ஒரு நாள் தான் வரும் போல். ஆமாம், அடுத்த நாள் கெட்டு போயிடும். இப்போ எத்தனையோ ஒரிஜினல் பால் கூட இல்லை, அதுவே இப்படி பண்ணுது. இதில் கலப்படம் தான் இது. ஆவினும் கலப்படம் தானே? எல்லாமே கலப்படம் தான். அவர் தென்னல் சொன்னார், அவங்க வீட்டு சைடும் பால் 1 லிட்டர் 40 ரூபா தான் விற்கிறான். உங்ககிட்ட நான் 45 ரூபான்னு சொன்னேன். உங்ககிட்ட பிள்ளைங்க 45 ரூபா தான் விற்றாளுங்க. இப்போ பால்காரன் 40 ரூபாங்கிறதுனால அதுலேயும் அந்த பிள்ளை 50 ரூபா எடுத்துச்சு. ஏன் கேட்குறேன்? யாராவது அதிகமாக சம்பாதிச்சா 100 ரூபா கூட கொடுக்கலாம். 50 ரூபா கேட்குற இடத்துல பரவாயில்ல வச்சுக்கோங்க. முத்துமீன் அத்தை கொடுத்தால எதுக்கு காசு? சும்மா வச்சுக்கோங்க. இங்கே ஆல்ரெடி விலைக்கேற்றிட்டாங்க. கடவுளே, புதன்கிழமையாக என்று எல்லோருக்கும் நல்லா இருக்கணும், நாங்களே நல்லா இருக்கணும் கடவுளே. எல்லா நல்லா நடக்கணும் கடவுளே, எல்லா நன்மையும் நடக்கணும். வியூஸ் ஏறணும் கடவுளே. எங்களை பார்க்குற மக்களுக்கு எங்களை பிடிக்கணும் கடவுளே. எங்களை ஏதோ ஒரு விதத்தில் முன்னேற்றுங்க கடவுளே. யூடியூப்பில் நல்லா ரன் பண்ண விடுங்க கடவுளே. யூடியூப்பில் வியூஸ் நல்லா வரணும் கடவுளே. ஏற்ற வாழ்க்கையும் குறையற்ற செல்வத்தையும் கொடுங்க கடவுளே. என் மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணை கொடுங்க கடவுளே. அவனுக்கு வயசாகிட்டு ஒரு கடவுளே. நீங்கள் தான் கடவுளே. நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த மொழியில் இருந்தாலும் கொண்டு வந்துருக்கீங்க கடவுளே. உங்கள் திறமைக்கு வேற இதுவே இல்லை. எங்கே என்ன தடை இருந்தாலும் கொண்டாந்துருவாரு கடவுள் நினைச்சாருன்னா. தடையெல்லாம் பொடியாயிடும் கடவுளே. எல்லாம் நல்லா வரணும் கடவுளே. அமைச்சிருவேன். சாப்பிடுங்க வச்சிருவேன்.
ஆனால் கடைசி ராகு எல்லாம் மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த ஆச்சு நேரம் சரியா இருந்தா பண்ணிடும். ம் பண்ண மாட்டேன்னு இல்லைன்னா சொல்லலையே இருந்தாச்சு. ம் மகாலட்சுமி தாயா அது இன்னும் நல்லா சொல்லணும். சாப்பிடுங்க. நேற்று சொன்னீங்கல்ல லேடிஸ் மஞ்சள் இந்த சாமி மஞ்சள் மாதிரி இருக்கும். மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். ஆனால் முக்கால்வாசி அப்படி இல்லைல்ல மேம். ஆமாம், எல்லாருக்கும் ஒரு சிலர் நல்லா இருக்காரு. ஒரு சில ஏன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் ஒர்க் ப்ரெஷரு, ஃபேமிலி ப்ரெஷரு, பிள்ளைய ப்ரெஷரு. ஒரு சில சின்ன வயசு பிள்ளைகளால பிள்ளைய இது படுத்துது அது படுத்துதுங்கிறது. புருஷன் சம்பாதிக்கணும். ஆமாம், இல்லைன்னா வேறு ஏதாவது டார்ச்சல் இருக்குன்னா எல்லாமே சரியாக இருந்தால் நாத்தனார் டார்ச்சல். இல்லை எதுலேயுமே பொம்பளைய ரொம்ப இதாகிக்க கூடாது, வக்ரம் ஆகிக்க கூடாது. வக்ரானது முகமெல்லாம் இதாகி போயிடுது. கெட்ட பேச்சு கெட்ட இதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னாமே முகமெல்லாம் கெட்டு போயிடும். எப்பவுமே நம்ம தாட்டு தான் நம்ம மூஞ்சியை நல்லா வச்சுக்கிறது. அதனாலதான் எதுவுமே நம்ம இதுவா இருக்கணும். ரொம்ப கெட்ட பேச்சு கெட்டதெல்லாம் பேசணும்னு வச்சுக்க, எல்லாம் கெட்டு போயிடும். இது மனசு வாழ்க்கையில கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அது பேசினாப்புல போயிடுமா? யோசிச்சு பாரு. நீ என்ன நினைக்கிற? பேசுனதுனால எந்த கஷ்டமும் போறது இல்ல. நான் உன்னைய திட்டினாலையோ நீ என்னைய திட்டினாலையோ வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா நம்ம ஒரு கண்ட்ரோல் வேணும். கரும்புக்கு ஒரு மொழி வச்சு பேசணும் அந்த காலத்துல. என்ன அப்படின்னா என்ன? கரும்புக்கா இருந்தாலும் அதுல ஒரு மொழி தெரியும்ல கரும்புல, சரி, அதை வச்சுதான் பேசணும்னா கண்ட்ரோலாதான் பேசணும் யாரையுமே. நம்ம வாட்டுக்கு கண்டபடி கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டினோம்னா நமக்கு மூஞ்சி முகரையெல்லாம் மாறி போயிடும். அதுலதான் கெட்டது, அதுலதான் ரொம்ப கெட்டதா மாறுறது. புரியுதா? இப்ப நான்லாம் இவ்வளவு கஷ்டத்தை சந்திச்சேன். ஆனா அந்த அளவுக்கு எனக்கெல்லாம் மூஞ்சி மாறல. நான் அந்த அளவுக்கு யாரையும் கெட்டதாத்தெல்லாம் திட்ட மாட்டேன், கெட்ட வச்சுலாம் பேச மாட்டேன். என் விதின்னு நினைச்சு அனுபவிச்சுக்கிட்டு நான் கஷ்டத்தை அனுபவிச்சுக்குவேன். உங்களை மாதிரிலாம் நான் யாரையும் இது பண்ண பேச மாட்டேன். இது ஒரு சிலர் மம்மி இந்த கோவப்பட்டாங்கன்னா பிளேம் பண்ணிடுறாங்க அடுத்தவங்களை பிளேம் பண்றீங்க நீங்களுமே. கோவம் வந்துருச்சுன்னா நீ ஏன் இதை எடுத்து வைக்கல? எனக்கு அப்படி பிளேம் பண்றதுக்கு ஆள் இல்லை. நான் அப்படியெல்லாம் பிளேம் பண்ணேன்னா எங்க அம்மா என்னைய விட 4 மடங்கு குதிப்பாரு. என்ன, நாங்க எல்லாருமே பொறுத்துக்கிற மாதிரி நிலைமையில தான் இருந்தோம். நாங்க எல்லாருமே. ஆனா உங்க அம்மா பெரியமாவும் இங்க எங்க வீட்டுல இருக்கையில பொறுத்துக்கிற நிலைமையில தான் இருந்தா. கல்யாணம் ஆகிட்டுதான் புருஷன் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சனால புருஷனை நிறைய பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கையில ஆயாட்டு இருக்கையில அவளுமே செய்யறதை செஞ்சு பண்றதை பண்ணி கரெக்டா இருப்பா. அப்படி அவளால கேட்க முடியலன்னு ஒரு வாட்டி மருந்து குடிச்சிட்டா. அதுக்கும் துணிஞ்சிட்டா. அம்மா ஆயாட்ட திட்டிக்கு சண்டையெல்லாம் போட மாட்டா. நேரம் மருந்து குடிச்சிட்டு படுத்துக்கிட்டுருவா. இப்ப மாதிரி நானும் முத்திமினாவும் அடிச்சுக்கிற மாதிரி எல்லாம் அடிச்சுக்க மாட்டோம். அந்த காலமெல்லாம் நீங்க நியாயத்துக்குன்னு 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. நான் பண்றதேன் சரின்னு. அவெல்லாம் சரியோ தப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படி. என்னால முடியாது நீ சொல்ற மாதிரிலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவா. அது மாதிரி ஆயா நல்ல விலை கூண்ட சேலை தீபாவளிக்கு எடுத்துக்கிட்டு வருவா. இவன் என்ன பண்ணுவா, நீ எடுத்த அந்த சேலை வேணும்னே பண்ணுவா. நீ எடுத்த அந்த சேலை எனக்கு பிடிக்கல, ஏன்னா ஆயாவை பிடிக்காது அவளுக்கு. நீ எடுத்த அந்த சேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் தீபாவளி கட்ட மாட்டேன் அப்படின்ட்டு கட்ட மாட்டாடா. அதுக்கப்புறம் ஆயா அப்புறம் மனசு கேட்காம நம்மெல்லாம் கட்டுறமே அவ கட்டாம இருக்காளேன்னு, சரி நீ உனக்கு பிடிச்சத அப்பச்சி கூட்டிட்டு போய் எடுத்துக்கன்னு காசு கொடுப்பா. அவ பாத்தீங்கன்னா சும்மா 10 ரூபா சேலை 20 ரூபா சேலையை தூக்கிட்டு வருவா. பாடாத சேலை. அப்ப அவளும் உங்க வீட்டுல கஷ்டம் தான் மாட்டா? அவளும் அதுதான் சொல்லல, அவளும் கஷ்டம் தான் மாட்டா. 10 ரூபா சேலை 20 ரூபா சேலையை தான் தூக்கிட்டு வருவா பாவம். அவ ஐத்தான்ட்ட போயிட்டு தான் நல்லா இருந்தா. அந்த காலத்துல நாங்க பெத்தவங்கள்ட்ட அப்படி உங்களை மாதிரி எல்லாம் போட்டி போட்டுலாம் பேச மாட்டோம். பெத்தவங்கிற ஒரு மரியாதை இருக்கும். இந்த மாமா எப்படி அம்மாட்ட எது சொன்னாலும் கேட்கறாரு, அந்த மாதிரிதான் இருக்கும். அதுக்கு கொன்னுடுவாங்க. ஆமா, இப்ப மாதிரி ஃப்ரெண்டா பழகல. ஆமா, இப்ப நீங்க எதா இருந்தாலும் உங்க தப்பையெல்லாம் எங்கள்கிட்ட கொண்டாந்து சாடுறீங்களே.
ம் வித்துட்டமேங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் எல்லாத்தையும் போட்டுருக்கோம். ம் அப்போ வாழ்க்கையே வேற மாதிரி இருந்துச்சு. ஆனந்தாச்சி இதிலெல்லாம் தலையிடவே இல்லை, ரொம்ப பெரிய பிள்ளை. ஆனந்தாச்சி சொன்னதை கேட்டு ரொம்ப கரெக்டாக இருப்பா. ம் ஆயா சொல்றது வேலையெல்லாம் கேட்டுவிட்டு கரெக்டாக இருப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக வேலையை முடிச்சுட்டு பேச மாட்டா. புக் எடுத்துக்கிட்டு ஆனந்த விடன் குமுதம்னு இருக்கும். அப்போ ஆனந்த விடன் குமுதம்னு புஸ்தகம் வந்து வரும். ஆனால் புத்தகம் படிப்பான்னு சொல்றீங்க, அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை கூட படிக்கலையே. அவ புத்தகம் தான் படிப்பா. அப்போ பில்டப் தானே. படிக்கிறவங்களுக்கு மூளையாக இருந்தால் பொண்ணு பையன்லாம் படிச்சிருப்பாங்கல்ல. இது அம்பா செய்ய தானே. அம்மா மட்டும் தானே படிச்சிருக்கா, மீறி மற்றவங்க அவங்க படிக்க வைக்கல. அவங்கள இல்லை, அவங்களும் காட்டாங்க மாதிரி இல்லை. அடிக்கிறானா அடிப்பாங்க, படிக்கிறானா படிக்கிறதா. முத்தும் சரி செந்திலும் சரி, அவங்களுக்கு இந்த காட்டாங்க மாதிரி சம்பாதிக்க. சாப்பாடும் ஒரு ரெண்டா வேணும். ஆமாம், கிளறி வச்சா நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் சம்பாரிச்சு தான் சாப்பிட்றாங்க. யாரும் சம்பாரிச்சது உட்காந்து. இது நம்ம வாழைக்காய் மஞ்சத்தூள் போட்டு வாழைக்காய் வேக வைக்கணும். ஒரு 1-2 வேக வச்சிடணும். வேக வச்சாதே அந்த இது நம்ம பண்ணுறது பண்ணலாம். எப்படி தேங்காய் போட்டு பண்ணுவீங்களா? ஆமாம், தேங்காய் போட்டு பண்ணணும். அதுக்கும் தாளிக்கிறதெல்லாம் எடுக்கணும். குழம்பு ரெடி ஆயிடும். இது அப்புறம் சட்னி வைக்கணுமா? குழம்பு திறந்து வைப்போமா, வெந்துக்கணும். குழம்பு வெந்துருச்சு. வெந்துருச்சு. எங்கே அந்த கரண்டி காணும்? கடையில். அது என்ன, எதுக்கு கடையிறீங்க? அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும். பாசிப்பருப்பு குழம்புலாம் இப்படி கடைஞ்சிட்டு வைக்கணும். அப்படி அடிக்கணும். நச்சா அதை சாப்பிட முடியுமா? அப்படிதான் சாப்பிட வரும். குழம்பு கெட்டியாக இருக்கும். இன்னும் மற்ற ஜாதியெல்லாம் சுத்தமாக உருவமே தெரியாமல் கடைஞ்சிட்டு தான் வைக்கிறாங்க. அப்படியா? ஆமாம். சரி, ஏன் மேம் ஹோட்டலில் தட்டைப்பயிறு குழம்புலாம் வைக்கிறது தெரியல. அவங்க வைக்கிறது பாசிப்பயிறு குழம்பு இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால வைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க முள்ளங்கி, முருங்கைக்காய், அவரைக்காய் இந்த சம்பந்தம் போடணும். ஆனந்தாச்சி கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர். கொஞ்சம் சொன்னது கேட்குறவ. அவளுக்கு முன்னாடி ஒரு பிள்ளை பிறந்து போச்சு, செத்து போச்சு. ஆமாம், செத்து போச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்மாமாவும் எல்லாத்தையும் அனுசரிக்கிற கேரக்டர். அழகமாவும் அதே மாதிரி. சேகர்னு சொல்லிங்க ஒரு டைம். அவங்க விருப்பத்தோட உள்ளவங்க. ஆமாம். இப்போ நம்ம எப்படின்னா, எனக்கு இன்னைக்கு இதுதான் பண்ணணும் ஆமாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கணும். ஆமாம், அந்த மாதிரி ஆளு. திமிருனா திமிரா மட்டும் பண்ணுறதில்ல, அதை ஒத்துக்கிட்டு நான் அதை பண்ணணும். அந்த மாதிரி ஆளுங்க. எல்லாம் மஞ்சள் கலராக மாட்டிடுச்சுல்ல. ஆமாம். நல்லா கொதிச்சு வேகணும் கொஞ்சம் நல்லா. குக்கரில் போட்டு வேக வைக்க மாட்டீங்களா? குக்கரில் அது இருக்கே, அதனால குக்கரில் போடல. இந்த சின்ன குக்கருக்கு லிட்டு போட்டோம்னா அது போயிடுது. அதனால இப்போ எடுக்கிறது இல்லை, போடுறது இல்லை. லிட்டு தனித்தனி கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஒரே லிட்டே 2 குக்கருக்கும் கொடுத்துட்டாங்க. இன்னும் வேகலை. சரி, இது வேகட்டும். நம்ம டீ குடிச்சிட்டு வருவோம். பா ஃப்ரெண்ட்ஸ், டீ ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டீ சாப்பிடலாம். இது வேகட்டும், வெந்தோட சமைக்கலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும். பா.
நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே சாதம் தான். எனக்கு மட்டும் ரவை உப்புமா கிண்டிக்குவேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இவனுக்கு சாதம் தான், நேரம் ஆயிடுச்சு. அதனால சாதம், பாசிப்பயிறு குழம்பு. பாசிப்பயிறு குழம்பு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பாசிப்பயிறு கடையிறதுனா கெட்டியாக இருக்கும். இது கொஞ்சம் இது. இந்த புதினா சட்னி, அப்புறம் வாழைக்காய் மசாலா. இது அவனுக்கு பாக்ஸில் வச்சுட்டேன், கொஞ்சம் தான் மிஞ்சிச்சு, அது நான் எனக்கு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இவ்வளோதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.